ஃபோன் ரெக்கார்ட்ஸில் ஆரம்பித்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரைக்கும் கேதன் மற்றும் சியா கொஞ்ச நாளைக்கு முன்னே தான் சியாவால் இந்த கேதன் அப்படின்றவர் கொல்லப்படுறாரு. இந்த கேஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கேஸில் இப்போ மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்ன ப்ரோ தெரிஞ்சுப்போமா? இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா போலீஸார் ஒரு முக்கியமான பிளான் போட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சியாவுக்கும் சியாவோடைய ஃப்ரெண்டான சேதனுக்கும் பாலிகிராஃப் டெஸ்ட் நடத்தணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருவரும் பதில் சொல்லும்போது அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்களா இல்லை போய் சொல்கிறாங்களா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணுறது. இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டில் அது எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்ட் ரேட், அவங்களுடைய ப்ரீத்திங் ரேட், அவங்களுடைய ஹார்ட் பீட் சவுண்ட் இதெல்லாம் வச்சு அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்களா போய் சொல்கிறாங்களா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டெஸ்ட்டுக்கு இவங்க 2 பேருமே ஒத்துக்கலை. ஆஸ் பர் இந்தியன் லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கு சொந்தமாக யாராவது ஒத்துக்கலை அப்படின்னா அது கோர்ட் ஆகட்டும் போலீஸார் ஆகட்டும் யார் சொல்லியும் பண்ண அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியன் லா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் 3ஆவதாக யாராவது ஒருத்தர் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி போலீஸார் எல்லா ஆங்கிலையும் பயங்கரமாக தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. ஃபோன் ரெக்கார்ட்ஸில் ஆரம்பித்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரைக்கும் ஏதாச்சும் கிடைக்குமா, ஏதாச்சும் ஆதாரங்கள் கிடைக்குமா அப்படின்றதையும் பயங்கரமாக தேடிட்டு வராங்க. அப்படின்னா இந்த கேஸில் ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்குமா, மேலும் என்ன நடக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போல் மேலும் தகவலை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க.